அதோட உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மிக பிரபலமான ஆர்காலஜிஸ்ட்டை நான் இந்த கோர்ட்டுக்கு கூப்பிட விரும்புகிறேன். அவர் டாக்டர் சீனிவாஸ் பட்டேல். கிராண்டட். நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு வந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி டாக்டர். My pleasure. டாக்டர், நீங்கள் தாஜ்மஹாலோட கிரவுண்ட் பிளானை பற்றி டீட்டெயிலாக இங்கே சொல்ல முடியுமா? தாஜ்மஹாலை பற்றி என்னால் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், யுவர் ஆனர். எஸ், நீங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க. சார், தாஜ்மஹாலோட மசோலியம் ஹஷ்ட் பிஷ் பிளானில் கட்டப்பட்டிருக்கு. டாக்டர், அது ஹஸ்து பிஸ்து பிளான்னா என்ன? ஹஷ்ட் பிஷ்ட் பிளான் படி முதல்ல பில்டிங்கை ரெக்டாங்குலராகவும் சதுரமாகவும் கட்டியிருப்பாங்க. அதோட இந்த மூலையில், அதாவது கார்னர்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாத்தையுமே ஃப்ளாட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேப்புக்கு பேர் இர்ரெகுலர் ஆக்டாகனல் பிளான். மயிலாடு, ஒரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த ஆக்டாகனல் பிளான் பிரகாரம் கட்டுறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. இஸ்லாமிக் ஐடியாலஜி படி சொர்க்கத்துக்கு 8 கதவுகள் இருக்குது. 8 doors ஆஃப் பாரடைஸ். இதை தான் ஆக்டாகனல் பிளான்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கே உருவாக்கி இருக்காங்க. அப்போ ஷாஜகான் சொர்க்கத்துக்கு கதவு கட்டிருக்காரா? அதுவும் 8 வழி. பக்கத்திலேயே சர்வீஸ் ரோட கட்டிருக்கணுமே. சைலன்ஸ். தயவு செஞ்சு நடுவில் பேசாதீங்க. நாங்கள் இங்கே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கைடு அதுபடி நடந்துக்கங்க. காமெடியனாக முயற்சி பண்ணாதீங்க. அப்போ இந்த தாஜ்மஹாலோட டிசைனை பற்றி நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த டோமை தான் பல்பஸ் டோம்னு சொல்லுவாங்க. பல்பஸ் டோம்? ஆமாம், டபுள் டோம் ஸ்ட்ரக்சர். இந்த பல்பஸ் டோம்ஸ் எல்லாம் டிமரிட் ஆர்கிடெக்சரில், அதாவது 14th-16th செஞ்சுரியில் ரொம்ப ஃபேமஸ். அப்ஜெக்ஷன் மை லார்ட். செஸ்டைன், நீங்கள் பேசுங்க. மை லார்ட், இந்த மாதிரியான டூம் அமைப்பை நாம பல சரித்திர கோவில்கள்லையும் புத்த ஸ்தூபிகள்லையும் பார்த்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். புத்த ஸ்தூபாக்களை அடிப்படையாக வச்சு தான் இவங்க இந்த டோம்ஸை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் டபுள் டோம் ஸ்ட்ரக்சருங்கிறது இதை பழைய கோவில்களையோ புத்த ஸ்தூபாக்களையோ நம்ம பார்க்க முடியாது. காரணம், அது எல்லாமே சிங்கிள் டோம் ஸ்ட்ரக்சர். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ், பர்கர்ல எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணா அது பீஸாவை மாறிடாது. மை லார்ட், இந்த டூமு, ஆர்ச்சஸ், டவர்ஸ் எல்லாமே இஸ்லாமிய கட்டிடக்கலையை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது கோவில்களில் கிடையாது. மை லார்ட், இபி ஹேவல் ஒரு பிரபலமான ஆர்கிடெக்ட். அவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு சார்சானிக் பில்டிங்கை பத்தி. அதுக்கு அர்த்தம் இந்தியன் ஆர்ச்சஸை பயன்படுத்தி அவங்க இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை கட்டி முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் ஏகப்பட்ட ஆர்ச்சஸ் இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. இருங்க, நான் சொல்றேன். மயிலாடு, இது எதுவுமே முகல் ஆர்கிடெக்சர் கிடையாது. அது இந்தியன். ஒருவேளை ஷாஜகான் கல்லறையத்தான் கட்டுறாரா இல்ல கோயிலை கட்டுறாரான்னு குழம்பி போயிருக்கலாம். மை லார்ட், என்ன நான்சென்ஸ் இது? ஷாஜகான் எதுக்காக கோவிலை கட்ட போறாரு? அவர் கோவில் இடிக்கிறவர் தான். சைலன்ஸ். விஷ்ணுஜி, கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை பார்த்துக்குங்க. மை லார்ட், மிஸ்டர் ரஷீத் அக்டோகனல் பிளானை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காரு. அது சொர்க்கத்துக்கு போறதுக்கான கதவுன்னு. கோயில்களையும் அது இருக்கு. இது சண்டி சேவா கோயிலோட கிரவுண்ட் பிளான். அவங்களோட மாடல் அப்படியே தாஜ்மஹால் பிளானோட ஒத்து போகுது. அதோட யுவரானர், இந்த கோவில் கட்டப்பட்டது 1098 AD. அப்போ முகல்ஸ் இந்தியாவுக்கு வரவே இல்லை. மை லார்ட், இதை நிரூபிக்க விஷ்ணு சார் கிட்ட சாலிடான எவிடன்ஸ் இல்லாதனால அவர் வெறும் வார்த்தையிலே சுத்தி சுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ரஷீத் சார், உங்க சீட் பெல்ட்ஸை நல்லா போட்டுக்கங்க. ஏன்னா அடுத்து நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க தலையை நல்லா கிருகிருன்னு சுத்த வைக்கும். மை லார்ட், இந்த தாஜ்மஹாலோட ரூஃப் பிளானை பாருங்க. 4 சின்ன டூம்ஸ், நடுவுல ஒரு பெரிய டூம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்துக்கள் கட்டடக்கலையோட பஞ்ச ரத்னம்னு. இது பஞ்சமுக சிவலிங்கத்தையும் பஞ்சபூதங்களையும் குறிக்கிற விஷயம். சண்டி சேவா கோயிலோட பிளானும் அப்படியே இதே பிளான் தான். அப்படின்னா அந்த கோயிலோட பேரை நீங்க ஏன் சொல்லல? ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. மை லார்ட், சில இந்து தீவிரவாதிகள் அந்த கோயிலை தேஜோ மகாலயா டெம்பிள்னு சொல்லுவாங்க. விஷ்ணு சார், தாஜ்மஹால் கோவில் கிடையாது. இந்தியாவில் பழங்கால கோவில்களில் எந்த கோவில்லையும் ஆர்ச்சஸ் கிடையாது, டோம்ஸும் கிடையாது. கோவில்கள் ட்ரிபெட் சிஸ்டத்தில் கட்டப்பட்டிருக்கும். அது என்னன்னா 2 பில்லர்ஸ் ஸ்லாபை சப்போர்ட் பண்ணும், அதுதான் ரூஃப். முஸ்லிம்ஸ் இந்த ஆர்கைக் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா இஸ்லாமிக வரத்துக்கு முன்னாடி எந்த கோவில்லையோ மாஸ்க்லயோ இந்த ஸ்டைல் பயன்படுத்தப்படலங்கிறீங்க. ஆமா,